இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு கொஞ்சோண்டு ஹனி எடுத்துக்கோங்க. ஸோ ஹனி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ ஹனி, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு அது 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஃபேஸுக்கு எத்தனை பேர் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பால் வந்துட்டு பச்சை பாலும் எடுத்துக்கலாம். பச்சை பாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு நீங்கள் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே கட்டி இல்லாமல் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு குவான்டிட்டி சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை 2-3 பேர் போடுற மாதிரியும் எடுத்து குவான்டிட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த திக்னஸ்க்கு இருந்தால் போதும், ஏன்னா ரொம்ப வலியும். ஸோ அப்புறமா உங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அப்வர்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்வர்ட்ஸ் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஸோ ப்ராப்பராக எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் க்ளீனாக எல்லா ஃபேஸ்லேயுமே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ இது ஃபேஸ் பேக் பார்த்திங்களா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் விடுங்க. 15 மினிட்ஸ் விட்டிங்களான்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அப்புறமா இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு ப்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபேஸு. ஸோ முன்னே வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது போட்ட பின்னாடி கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வாரத்தில் 2 முறை, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஃபேஸ் பேக்குமே வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். ஸ்கின் கூட ரொம்பவே சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ.